விஜயநகர சபையின் தீர்ப்பை அநியாயம் என்று கூறும் நீ யார்? யாரோ பைத்தியக்காரன். இல்லை, நியாயம் தெரிந்தவன், கருணை பொழியும் அரசவையின் மேன்மை தெரிந்தவன், விஜயநகர சாம்ராஜ்யத்தின் வரலாறு படித்தவன். நீ விஜயநகரத்து குடிமகன் தானா? இன்று வரை இல்லை, நாளை ஆகலாம் மன்னர் தயவிருந்தான். இந்த வழக்கை தீர்த்து வைக்க உன்னால் முடியுமா? முடியும். ஏற்ற பொறுப்பை செய்து முடிக்காவிட்டால் என்ன தண்டனை தெரியுமா? தெரியும் குருதேவா. தலையும் உடலும் தனித்தனியே பிரித்து வைக்கப்படும். ஐயா, எனக்கு சில பொம்மை யானைகளை கொடுங்கள். யாரப்பா நீ? என் பெயர் ராமன், ஊர் தெனாலி, கார்லபாடி ராமன் மந்திரியின் குமாரன். கார்லபாடி ராமைய மந்திரி. இப்போது மொத்தம் 17 யானைகள். இந்த சங்கடமான வழக்கை தீர்ப்பதற்காக மன்னர் தன்னுடைய யானை மீது ஏறி வருகிறார். இதனால் உனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லையே? இல்லை. மன்னர் தன்னுடைய யானையும் இதோடு சேர்த்து பிரித்துக் கொடுப்பதாக வைத்துக் கொள். உனக்கொன்றும் மறுப்பில்லையே? இல்லை. முடியாது. மன்னரின் யானையை இதில் சேர்க்க விட முடியாது.